ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சீரிஸோட 16th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எவன் வீட்டில் ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர கூப்பிட்டு வருவானா? இப்போ இவ்வளோ பக்கத்தில் உன் வீடு இருக்கா? பக்கத்துலேயே இருக்குன்னா நான் அப்பப்போ வருவேனே, இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போகிற அப்படின்ட்டு வர கேட்பான். சரி, ஓகே, அடுத்த வாட்டி வேணால் நான் வீடை தூரமாக பார்த்துட்றேன் அப்படின்ட்டு வர சொல்வா. என் வீடு தான் வந்துச்சுல, உன்னை ஏன்டா இங்கே நின்றுட்டுருக்கேன், நீ போ, நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு வர சொல்வா. ஏய், என்ன இப்படி சொல்கிற? நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ. பசங்கள்லாம் எப்போவுமே பொண்ணுங்களை அமுச்சிட்டு தான் போகணும், அதுதான் பாய்ஸோட நேச்சர் அப்படின்ட்டு வர இவனும் சீன் போட்டிருப்பான். அட போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் பின்ன போடுவாளாம். இவன் வந்து தப்பு தப்பாக வேற போட்டுக்கிட்டு இருப்பான். டீ, நீ தண்டா போக சொன்னால் இப்போ எதுக்கு தப்பு தப்பாக போட்டிருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு வேற கேட்பா. போனால் போயிடுவேன். இந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் உங்கள் பாய் ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணிட்டு போகும்போது ஒன்று சொல்லுவாங்களே, அதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியாதா அப்படின்ட்டு வேற கேட்பான். இவளுக்கு வேறு எதுவுமே புரியாது. என்னடா சொல்லணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. ஒன்றும் இல்லை, தயவுசெய்து கிளம்புறியா அப்படின்ட்டு வேற இவனும் அப்படி டிசப்பாயிண்ட் ஆகிடுவான். சரி, ஓகே ஓகே, நான் போகிறேன், நீயும் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேற பின்ன போடுவா. இவனுக்கு மனசே கேட்காது. ஏன் உனக்கு நான் சொல்கிறது புரியவே புரியாதா? நீ என்ன அவ்வளோ முட்டாளா? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவாங்களே, அதெல்லாம் உனக்கு சொல்லவே தெரியாதா? நீ ஏன் புரிஞ்சுக்காத மாதிரியே நடிக்கிற? அது சரி, உனக்கு புக்ஸு எக்ஸாம் இதை விட்டால் உனக்கு வேறு என்ன தெரியும்? போ, அதுவே நல்லா விழுந்து விழுந்து படி அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற கலாச்சிட்டே இருப்பான். உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. ஒன்றும் இல்லை, ரேமன் சாப்பிட்லான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு வேற சொன்னோம். ஓஹோ, உனக்கு பசிக்குதா? அதை சொல்லி தொலைய வேண்டியது தானே. எனக்கும் ரொம்ப பசிக்குது, வா நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு வேற சொல்வா. சரி, ஓகே, இல்லைனா நீயே சமைச்சிறேன் அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். இவனும் வந்து தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேற சமைச்சிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் இப்படி சமைக்கக்கூடாதுடா, அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்ட்டு வேற சொல்வா. எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே வேற சமைச்சிக்கிட்டு இருப்பான். முட்டையெல்லாம் வேற உடச்சி ஊற்றிக்கிட்டு இருப்பானா. ஏன்டா முட்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு வேற கத்துவா. ஏய், உனக்கு என்ன தெரியும், எனக்கு 5 ஸ்டார் ரேஞ்சில் சமைக்க தெரியும், நீ டேஸ்ட்டை மட்டும் கவனி அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உனக்கும் எனக்கும் டேஸ்ட்டு வேறு வேறையாக இருக்குது, உனக்கும் எனக்கும் இப்படி தான் செட் ஆகுமோ தெரில அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாம், நம்ம 2 பேருமே ஆப்போசிட் தான், அதனால தான் மேக்னெட் மாரி ஒட்டிக்கணுமோ என்னவோ, என்ன நீ ஒரு மேக்னெட் மாரி இழுத்துட்ட அப்படின்ட்டு வேற கற்றுக்கிட்டு இருப்பான். சரி, ஓகே ஓகே, க்யூட்டாக நடிச்சதெல்லாம் போதும், எனக்கு ரொம்ப பசிக்குது, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து வேற சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஊக்கு வேற மனசே கேட்குது. ஆமாம், அங்கேருந்து வேற ரூமை வெக்கேட் பண்ணிட்டியடா, திடீர்னு இப்போ எங்கே போகிற அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே இவனும் வேற பயங்கர எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ அங்கேருந்து நான் வந்துட்டு யாராவது ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? என் தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் போடுவாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் உண்மையை சொன்னோன்னா நான் உங்களுக்கு தொல்லையாக தான் இருந்தேன், தொல்லை தான் கொடுத்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் தான் அவங்க நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே இவளுக்கும் வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன், எங்கடா போகிற நீ அப்படின்ட்டு வர கேட்பா. நான் எங்கே சில இடம்லாம் பார்த்து வச்சுருக்கேன், எதுவுமே செட் ஆகலைன்னா ஒரு காஃபி ஷாப்பில் தங்கிப்பேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவளுக்கு வேறு பயங்கர டச்சிங்காக போய்டும். ஐயோ, இது நம்ம சொன்ன டைலாக் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ்வளோ வேறு, நீ எங்கேயும் போக தேவையில்ல, நீ இங்கேயே தங்கு, வேறு ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு வர சொல்வா. இவனுக்கு வேறு பயங்கர ஷாக் ஆகிடும். என் நிலமையை பார்த்தியா எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, எனக்கு கிடைக்கிறது என் கூட ரொம்ப நாள் நிலைக்கவே நிலைக்காது போல் அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் நவ்வும் லீயும் வேறு ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வேறு வந்திருப்பாங்களா. நவ்வு வேறு கதற ஆரம்பிச்சிருவான். என்னடா இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் காலத்தில் சூடாக இல்லாமல் என்ன ஆகும், போய் குளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வர துரத்தி விட்டுருவான். டேபிள் மேலே வேறு வாங்கி வச்ச ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு லீவ் வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவான். இது ஸ்மார்ட் வாட்ச் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேறு அதில் இருக்க நோட்டை வேறு எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான். அதில் வேறு பாஸ்ட்டை யாராலையும் மாற்ற முடியாது, ப்ரெசென்ட்லேயே நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இருந்தேன்னான்னு எனக்கு தெரியல, நீ உன்னோட லைஃப் இதுக்கப்புறம்னா சந்தோஷமாக வாழ, எதையும் பற்றி யோசிக்காமல் அப்படின்ட்டு வேறு எழுதி வச்சிருப்பான். இந்த பக்கம் தூங்கிட்டியா அப்படின்ட்டு வேறு கேட்பா. நீ தூங்கிட்டியா என்ன அப்படின்னு திருப்பி கேட்பானா. பைத்தியம், தூங்காதனால தான்டா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், லூஸ் மாதிரி கேள்வி கேட்குறேன், உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா, நீ யார் என்னன்னே எனக்கு தெரியாது, ஆனால் பேர் என் ரூமில் உன்னை படுக்க வச்சுருக்கேன், என்னை புரிஞ்சிக்கவே முடியல, அதே மாதிரி நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்கு இங்கே வந்த, அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு புரியலையே அப்படின்ட்டு வர கேட்பா. உண்மை சொல்லணும்னா எனக்கே நான் எப்படி காணாமல் போனேன்னு தெரியல, ஆனால் யாரோ ஒருத்தவங்க காரணம்னு மட்டும் எனக்கு தெரியுது, அது யாருன்னு தான் தெரில, ஒருவேளை அந்த ஃப்ராடு பார்க்கா இல்லை அவனை தவிர வேறு யாராவதானும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் என்னால் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. நீ உன்னையும் ஏன்டா ப்ளேம் பண்ணுற, நீயே பாதிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பா. உடனே நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும், தப்பாக நினைக்க மாட்டேன், நானே ஒரு பையன், என்னை எப்படி நம்பி இந்த ரூமில் படுக்க வைக்கிற, திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு வேற கேட்பான். அசம்பாவிதமா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கே அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது அப்படின்ட்டு வேற கேட்பானா. உடனே தலைக்காணிகள்லேருந்து பேனை வேற எடுப்பான். இங்கே பார்த்தல பேனு கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன், மண்டையை பொழந்து விட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையாக குட் பாயாக கீழே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற படிச்சுக்கிட்டே இருப்பாளா. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற தூங்கிடுவா. இவனை வேற நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருப்பானா. இங்கே கட் பண்ணால் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டை தான் காட்டுவாங்க. அங்கே வாங்க வந்துட்டு இந்த சாங்கை கேளுங்களேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். நீங்கள் நல்லா தான் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேற நான் கதற ஆரம்பிச்சிருவான். நான் இன்னும் ப்ளேவே பண்ணல, அதுக்குள்ளே ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு 2 விதமான ஆளுங்களை பிடிக்கவே பிடிக்காது, ஒன்று ஜால்ரா அடிக்கிறது, இன்னொன்று துரோகம் பண்ணுறது, நீ எப்படி அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பார். உடனே சார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் வந்து சும்மா தான் சொன்னேன், நீங்கள் சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க, நான் இதுக்கப்புறம்லாம் வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு
அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே நான் அப்புறமா வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வர அந்த சாங்கை ப்ளே பண்ணி விட்ருவாரு. எல்லாரும் சாங்கை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. ஆனால் லீ மட்டும் ஒரு மாறி இருப்பான். இந்த சாங்கை எங்கேயும் கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகும், இந்த சாங்கு நம்ம எழுதின சாங் ஆச்சு, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு வேளை தம்ஸ் அப் தான் இதை ஒர்க் பண்ணியிருப்பானோ, அன்றைக்கி வேறு நோட்டம் கைமா வேறு நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு வர யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே சாங்காக முடிஞ்சிடும், உடனே நவ்வான் வேற, அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வர கை காமிச்சுட்டு இருப்பான். இப்போ தானே சொன்னான் ஜாலரா அடிக்காது, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு வர வாங்க கற்றுக்கிட்டு இருப்பாரு. அட சீரியஸாகவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே லீயும் இது தம்ஸ் அப் தான் இதை கம்போஸ் பண்ணானா அப்படின்ட்டு வர கேட்பான். இது தம்ஸ் அப் கம்போஸ்லாம் பண்ணுவானா அப்படின்ட்டு வர நவ்வும் ஷாக் ஆவான். உடனே வாங்க ஆமாம் நான் தான் கேட்டேன், அதனால தான் இதை ரெடி பண்ணா, எப்படி இருக்குது அப்படின்ட்டு வர கேட்பான். நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவான். நவ்வும் ஷாக்கை குறைக்கவே மாட்டாட்டி, உண்மையாகவே அப்போ அவன் தான் எழுதுறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணால் பார்க்க தான் காட்டுவாங்க. அவனோட மேனேஜர்ஸும் சார் ஆல்ரெடி எம்ஜி நம்மளை விட்டு போனது மீடியாக்கெல்லாம் எப்படியோ லீக் ஆகிட்டு இருக்கு, இப்போ அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன சொல்கிறது அப்படின்ட்டு வர கேட்பான். உடனே எம்ஜியோட மேனேஜரும் சார் நம்ம ஒன்று பிளான் பண்ணால் இப்போ நமக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஒன்று நடக்குது, இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு வர புலம்பிட்டு இருப்பாரு. உடனே பார்ப்போம், இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ சீன் போடுறீங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது, எம்ஜி நம்மளை விட்டு போயிட்டான் அவ்வளோதான், அப்படின்னா அவனை போட்டு கொடுத்துருங்க, அவன் இது வரைக்கும் சாங்கே எழுதுந்தில்லைன்னு சொல்லிட்டு அந்த சாங் ரைட்டரும் அவரே தன்னைத்தானே வந்து ரிப்போர்ட் பண்ணலான்னு இருக்காருன்னு சொல்லிட்டு மீடியாவெல்லாம் பரப்புங்க, முடிஞ்சு போச்சு கதை அப்படின்ட்டு வர சொல்லுவான். அப்போ இனி எம்ஜியோட கான்டாக்ட் போட மாட்டிங்களா அப்படின்ட்டு வர கேட்பான். ஆனால் உடனே இன்னொரு மேனேஜரும் ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜி சும்மா இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களை போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கேட்பான். போட்டு கொடுத்தா போட்டு கொடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவன் பார்க்க போகிற வாரம் இது வரைக்கும் அவன் லைஃப்பில் பார்த்தே இருக்க மாட்டான், என்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்க்க வர எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் கால் பண்ணி நம்ம வேணால் இந்த வீக்கெண்ட் மீட் பண்ணலாமா, எம்ஜியை பற்றி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, நான் வேணா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு வர போட்டு கொடுத்துட்டு இருப்பான். ஆமாம் நீ ஏன்டா என் வாயை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க, கார் எடு அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பானா, பார்த்தா டிரைவர் இருக்க மாட்டான், உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வர கேட்பானா. டேய் இங்கே பேர், இதுக்கு மேலே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்கிறேன், இல்லை உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்ட்டு வர மிரட்டிட்டு இருப்பான். என்னடா என்ன மிரட்டுறியா, உனக்கு என்ன தெரியணும் அப்படின்ட்டு வர பார்க்கும் கேட்பானா. 94 நான் காணாமல் போனதுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையே நீயா சொல்கிற இல்லை உன்னை அடித்து வாயெல்லாம் உடைக்கட்டுமா அப்படின்ட்டு வர இவன் மிரட்டிட்டு இருப்பான். என்னது நான் காரணமா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நீ தான்டா எல்லா காசையும் சுருட்டிட்டு அங்கேருந்து ஓடினேன், உண்மையை சொன்னால் நீ தான் திருட, நான் திருடன் கிடையாது, உன் நோட்டை எடுத்தது தவிர வேறு எந்த தப்பும் நான் பண்ணல அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பான். உடனே யோக்கம் ஒருவேளை இவன் பண்ணலையோ அப்படின்ட்டு வர யோசிச்சுட்டே இருப்பானா. உடனே பார்க்கும் என்னையாடா சந்தேகப்படுறேன், நான் J2 பேண்டில் இருக்கும்போது என்னை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வர கதறி அட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ திரும்ப கஷ்டப்பட்டேன், சின்ன சின்ன பேண்ட்லலாம் போய் வாசித்தேன், கிளப்லலாம் கூட போய் வாட்சேன் தெரியுமா சாப்பாட்டுக்காக அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே சரி சரி அழுது தொலையாத இந்த கச்சிஃப் அப்படின்ட்டு வர கொடுப்பான். நான் ஒன்றும் அழுவலையே, கண்ணு வேர்க்குது அப்படின்ட்டு வர பார்க்கும் சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ தானே எனக்கே ஒன்று ஞாபகம் வருது, அன்றைக்கி நான் லேக்கில் நானும் தான் இருந்தேன், தூரத்தில் நின்று நான் உன்னை பார்த்தோம், கூட வேற ஒருத்தவங்க இருந்தாங்க, இவனால் அதை நான் வாங்கன்னு நினச்சேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். இது நீ இருந்தியா அப்படின்ட்டு வர ஷாக் ஆவானா. ஆமாம் இருந்தேன், எனக்கு மற்றபடி வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். உடனே யோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாத்தா ஒரு டைரியில் உட்காந்து ஃபோட்டோ வேறு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வர வாங்க கேட்பாரான். இல்லை ஒன்றும் இல்லை, என் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். உங்கள் பொண்ணா எவ்வளோ நாள் ஆச்சுல உங்கள் ஃபோட்டோலாம் பார்த்து, இருந்தாலும் அந்த ஆக்சிடென்ட் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது இப்போ கூட அப்படின்ட்டு வர வாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆமாம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டினா போய் அவங்க சமாதியை பார்த்துட்டு வரலாம்ல, ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே தாத்தாவும் நான் ஏன் போனோம், அவன் எனக்கு முன்னாடி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர குழந்தை மாதிரி கோச்சிக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் ஒன்று உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு வர வாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாராம். ஆமாம் என் பொண்ணாச்சு என்ன மாதிரி தானே இருப்பா அப்படின்ட்டு வர தாத்தாவும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், உனக்கும் ஹாங்குக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வர கேட்பாரு. உடனே வாங்க என்னன்னு தெரியல, இப்போ எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் 2 பேரும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே தாத்தாவும் அட பைத்தியமே 20 வருஷம் ஆச்சாடா உன் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்கிறதுக்கு, நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற இவரும் புலம்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் இவன் வேற பார்க்க சொன்னதே வேற யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். யார் நம்மளோட லேக்கில் இருந்திருக்க முடியும், பேசாமல் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாமா, வேறு யாராவது சஸ்பெக்ட் இருக்காங்களான்னு சொல்லிட்டு வர இவனும் ஆன்லைனில் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ வேற இவன் மாலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான், அந்த வீடியோ வேற ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் வேற ஒரு பொண்ணு வேற நான் டாக்டரு, உங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குலாம் வேற மெசேஜ் பண்ணியிருப்பா. நம்மளுக்கு வேற சில டவுட் இருக்கே, பேசாமல் இவகிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேற மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பான், வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து லீவ் வேற கால் பண்ணுறோம். ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பான். தான் வெளில போக சொல்லிட்டு இப்போ எதுக்கு ரொம்ப அக்கறையாக கேட்குற அப்படின்ட்டு வேற இவன் கலாச்சிட்டு இருப்பான். நான் உன்னை வெளில போன்னு சொன்னது உனக்கு வேறு ஒரு இடம் கிடச்சதுக்கு அப்புறம் போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவானா. சரி ஓகே ஓகே ப்ராக்டிஸ்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு வர இவன் கேட்பான். அதெல்லாம் நல்லா தான் போகுது, அது விஷயமா பேசணும் தான் கால் பண்ணேன், நீ தான் அந்த சாங்கை ரெடி பண்ணியா அப்படின்ட்டு வேற கேட்பான். அது உன்னோட சாங்குடா, நான் சும்மா அங்கங்கே டச் பண்ண அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வர சொல்லுவான். நான் வேறு 20 வருஷம் பழைய ஆள், என்னோட ட்ரெண்டும் உன்னோட ட்ரெண்டும் வேறு மாதிரி, உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதுன்னு நினச்சேன் அப்படின்ட்டு வேற இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. என்னது பிடிக்காதா, சீரியஸாகவே நீ சாங் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்க, நான் எழுதுனதை விட நீ பண்ண ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வர நீயும் பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே
உனக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணி கேளு, நான் கண்டிப்பாக உனக்கு ஃபோன் கால்லேயே உனக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே லீக்கு வேறு பயங்கர எமோஷனலாக போயிடுமா, நீ பண்ண ஹெல்ப்புக்கெலாம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போகிறேனே தெரியல, தேங்க்ஸ் அப்படின்ட்டு வேறு ஃபோனை வச்சிருவான். இந்த பக்கம் வேறு பயங்கர டென்ஷனில் இருப்பா, இந்த ஐயோ யார்கிட்ட தான் இப்படி மொக்க போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவள் கலீகம் வந்துட்டு, என்னம்மா பாய் ஃப்ரெண்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்ட்டு வேறு கலாச்சிட்டு இருப்பா. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் இவன் வேறு டாக்ஸியில் எங்கேயோ போயிட்டு இருப்பான். அப்போ எஃப்எம்மில் வேறு 20 வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த புயல் திருப்பி வருது அப்படின்ட்டு வேறு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு வேறு அப்படியே ஒரு மாறி ஆகிடும். டக்குன்னு வேறு டிரைவரும் இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு வேறு ஆஃப் பண்ணிருவார். உடனே இவனும், சார் கொஞ்சம் ஆன் பண்ணுறீங்களா, நான் நியூஸ் கேட்கணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆன் பண்ணிருவார். நியூஸில் வேறு இவன் எந்த சைக்ளோனில் வந்து டைம் ட்ராவல் பண்ணானோ அதே சைக்ளோன் தான் திரும்பி வருதுன்னு வேறு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவனுக்கு வேறு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும், அன்றைக்கி நம்ம ரூமில் இருக்கும் போதும் இதே நியூஸ் தான் நம்மளுக்கு வந்தது. ஸோ நம்ம டைம் ட்ராவல் பண்ணோம், அப்போ இந்த வாட்டி நம்ம டைம் ட்ராவல் பண்ண முடியும் போல் அப்படின்ட்டு வரை யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ண வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் தான் காட்டுவாங்க. எம்ஜிஆர் வேறு வாங்க பார்க்க வந்துருப்பான். எனக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணோம் அப்படின்ட்டு வரை கேட்பானா. உடனே வாங்க என்ன ஃபேவர் அப்படின்ட்டு வரை கேட்பாரு. இல்லை நான் இது வரைக்கும் சாங் எழுதுனதில்ல, அது வந்து என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல நாளாக நான் குற்ற உணர்ச்சியில் தான் இருந்தேன், இப்போ தான் ரைட் டைமுன்னு நினைக்கிறேன், நான் எக்ஸ்போஸ் பண்ணிடலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இப்போது நான் எக்ஸ்போஸ் பண்ணேன்னா இந்த கம்பெனி தான் அது ஆபத்து, உங்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்து திருப்பி பேக் வாங்கினாலும் வாங்குவாங்க. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் முடியும்னா ஓகேன்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், இல்லைனா நான் தள்ளி போடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீ உண்மையாகவே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு வர கேட்பாரான். ஆமாம் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே, அப்போனா நீ உண்மையை தானே சொல்ல போகிற, எதுக்கு தயங்குற, நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வர வாங்க சொல்லிவிடுவார். உடனே உனக்கு செம்ம ஜாலியாக போயிடும். கண்டிப்பாக நான் இப்போயே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்ட்டு வர எம்ஜியும் ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிடுவோம். இங்கே கட் பண்ணால் இவன் வேறு அந்த டாக்டர் பொண்ணை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு வந்திருப்பான். அந்த டாக்டர் பொண்ணை வந்துருவான். இவன் ஃபேஸை பார்த்தோன்னே பயங்கரமாக வேறு ஷாக் ஆகிடுவான். என்ன இவன் அப்படியே மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யோவும் எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, பார்த்தா நீங்களும் வேறு கமெண்ட்டில் வந்துட்டு யோவோட டிஸப்பியரன்ஸை பற்றி நிறைய கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னு நான் நினைக்கிறேன், நான் தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீங்கள் அப்படியே மாதிரியே இருக்கீங்க பா, நீங்கள் யோன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நம்பிடுவேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. அதேமாதிரி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நான் அவர் எவ்வளோ தரமாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக யோவாக இருக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே யோவும் இப்போ நான் தான் யோன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வர கேட்பானா. இவ வேறு செம்ம ஷாக் ஆகிடுவா. உடனே யோவும் அதுக்கு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரே டாக்டர் நீங்கள் தான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு வர கேட்பாலாம். இவனோட டவுட்டை கேட்பான். அந்த பொண்ணை வேறு கிளியர் பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்குன்ட்டு வேறு போயிடுவா. இவன் வேறு அந்த லாக்கரில் இருக்க லாஸ்ட் பேஜை பார்த்துருப்பான்ல, அதில் வேறு இவனுக்கு ஒரு கொடூரமான நோய் இருந்ததாக வேறு எழுதியிருக்கும். ஸோ அது வேறு ட்ரீட்டே பண்ண முடியாது, கண்டிப்பாக டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எழுதியிருக்கும். நான் சாதாரணமாக சாகக்கூடாது, நான் ஒரு ஸ்டாராக தான் சாவேன் அப்படின்லாம் வேறு எழுதி வச்சுருப்பான். ஸோ அந்த டிசீஸ் என்ன அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறது தான் இந்த டாக்டர் பொண்ணுக்கிட்டே வேறு வந்திருப்பான். அந்த டாக்டர் பொண்ணு இது 90ஸில் தான் ரொம்ப கொடூரமான நோய், வந்தாலே செத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து 2000க்கு அப்புறம் இதுக்கு க்யூர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பேர் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குமே தவிர மற்றபடி இது கொடூரமான நோயெலாம் இல்லை, ட்ரீட் பண்ண கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்லாம் வேறு சொல்லியிருப்பான். இவனே அந்த டென்ஷனில் இருப்பான். பேஜில் வேறு மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். அட கொடுமை, இது யாருன்னே தெரியலையே அப்படின்னு வேறு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இந்த கொடுமை வேறு, இதில் வேறு சைக்ளோனும் வருது, இப்போ நம்மக்கிட்ட டைமே கிடையாது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எதுவுமே வேறு கண்டுபிடிக்காமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் பேக்கரியே தான் காட்டுவாங்க. உடனே தாத்தாவும் வந்துட்டு, வாங்க வெளில எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். உடனே வாங்கும், எதுக்கு இப்போ மீட்டிங்னு சொல்லிட்டு போய் ஓவராக குடிக்க போகிறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு வயசாகிடுச்சு, கொஞ்சம் கம்மியாக குடிங்க அப்படின்ட்டு வேறு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். உடனே தாத்தாவும், அட்வைஸ் எல்லாம் போதும் நிறுத்து, என்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு தாத்தாவும் அங்கேருந்து கிளம்பிடுவார். வாங்க வேறு செம்ம டென்ஷன் ஆகிடுவார், இவரை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தாக்கு தான் அல்சைமர் இருக்குல்ல, அவர் வேறு எங்கே போகிறேனே தெரியாமல் ஏதோ ஒரு ஊரில் போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து வேறு தூங்கிட்டு இருப்பார். ஆமாம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு வேறு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பாராம். தாத்தாக்கு வேறு தலைவலி ஆரம்பிச்சிடும். அதில் வேறு இவர் எல்லாத்தையும் மறந்துடுவார்ல, ஃபோனெல்லாம் அங்கேயே வேறு மறந்து வச்சிருவார். இது என்ன ஊருனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஞாபகம் மறதி இல்லை, ஃபோனு கோட்டு எல்லாத்தையும் வேறு அங்கேயே போட்டு இவர் பாட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பார். ஆமாம் நம்ம வீடு எங்கே இருக்குது, நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு வேறு இவர் பாட்டு பெணத்துக்கிட்டே போயிட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் வேர்ல்டு என்டர்டெயின்மெண்ட்டை தான் காட்டுவாங்க. இவன் வேறு வாங்க பார்க்க வந்திருப்பானா. உன்னை நான் சூன ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூப்பிட்டு போக சொன்னேன், கூப்பிட்டு போனியா அப்படின்னு வேறு கேட்பானா. அவருக்கு என்னடா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கார், நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வேறு வாங்க சமாளிச்சுட்டு இருப்பார். என்னவோ போ. ஆனால் ஆஃபீஸை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருதுடா, முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்குது அப்படின்னு வேறு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் உன் மூஞ்சி ஏன்டா சரியாகவே இல்லை அப்படின்னு வேறு வாங்கவும் கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு வேறு இவன் சமாளிப்பானா. என்கிட்டே நடிக்கிறியா, உன் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியுது உன் மைண்டுக்குள்ளே எதையோ ஒன்று வச்சு யோசிச்சு சாவுறேன்னு சொல்லிட்டு மரியாதையாக கக்கு எல்லாத்தையும் அப்படின்ட்டு வேறு வாங்கவும் கேட்பாரு. அது எப்பட்றா இந்த மாதிரி விஷயம்லாம் பட்டுன்னு கண்டுபிடிச்சிடுறேன், நீ பயங்கர ஜீனியஸ் தான் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நான் தான் ஒரு பேஜர் வச்சுருக்கேன்ல, அதில் எப்போ பார்த்தாலும் எனக்கு 1:30 மணிக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குடா, எனக்கு தெரிஞ்சு நான் பாஸ்ட்டோட ஏதோ கனெக்ட் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு வேறு வாங்கும் பயங்கர ஷாக்லேயே வேறு இருப்பார். ஆனால் ஒன்று யோசிச்சு பாரு, இப்போ நான் பாஸ்ட்டுக்கு போகலன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு வேறு இவன் கேட்பான். உடனே
ஹாங்கும் என்ன நடக்கும்? யோன்னு ஒருத்தன் இருந்ததாவே இந்த உலகத்தில் எக்ஸிட்டே ஆகிருக்காது. அதேமாதிரி நீயும் ஹாங்கும் மீட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீ 94ல் தானே ஹாங்கை மீட் பண்ண. நீ பாஸ்ட்டுக்கு போகலன்னா நிறைய விஷயம் மாறிடும். எல்லாரோட லைஃப்பும் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது. அதேமாதிரி நீ ஹாங்கை மீட் பண்ணலன்னா நீங்கள் டேட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ லீவும் வேறு பிறந்திருக்க மாட்டான். அப்போனா நீ லீவுக்காகனா பாஸ்ட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு வேறு வாங்கும் பயங்கர ஷாக்கில் வேறு கற்றுக்கிட்டு இருப்பார். இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு வேறு கேட்பாரான். எனக்கே தெரிலடா நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் லீக் ஆகுனா நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனை அப்படியே யோசிச்சிட்டே வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணுறதுனே தெரியலையே, பாஸ்ட்டுக்கு போகணுமா போகக்கூடாதா, எப்படி போகணுன்னு தெரில, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷனில் வேறு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அப்பான்னு பார்த்து வேறு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவா. டீ எங்கடா இருக்க, உனக்காக சமைச்சு வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சீக்கிரமாக இல்லைனா நானே சாப்பிட்ருவேன் அப்படின்லாம் வேறு காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். இவன் ஒருத்தி இருக்கிற சீரியஸ்னஸ் தெரியாமல் அப்படின்ட்டு வேறு இவனும் கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்குறவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.